டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், நவம்பர் 28 இன்னைக்கு நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ப்ரைஸ் வந்து 26,200 தான் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி காலுக்கு ஐடிஎம் புட்டுக்கு ஐடிஎம் பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து 26,100, புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,300. ஸோ 26,100 கால் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் சிக்னல் அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் ரெண்டும் ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான். ஸோ அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கால் ஐடிஎம் செக் பண்ணிக்கலாம். 26,100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது 9:18க்கு. அந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 211. ஹை கட் ஆகி உங்களுக்கு மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 215, 4 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. அங்கேருந்து ரிட்டன் நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஆஃப்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:27க்கு ஒரு என்ட்ரி வந்தது 208.55 காசில். அது மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 223.90 காசு வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு இதில் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அண்டு உங்களுக்கு 9:42க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை கட் பண்ணலை. அடுத்தது 9:47க்கே ஒரு என்ட்ரி வந்தது. அது 204.90 காசு. ஹை போனது பார்த்தீங்கன்னா 230.50 காசு வரைக்கும் போயிருக்கு. இதில் நீங்கள் எக்ஸிட் மார்க் வச்சு எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் பாருங்கள், கீழே இங்கே ஓவர் பாட் அலாட்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் எக்ஸிட்டு. உங்களுக்கு பாருங்கள் இங்கே ரெட் கலரில் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு எக்ஸிட்டு. இந்த எக்ஸிட் வந்து க்ளோஸ், அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே க்ளோசிங் ப்ரைஸில் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி 204.90 காசில் என்ட்ரி ஆயிருந்தாலுமே இதில் க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்களேன் 215, 10 பாயிண்ட் இங்கே கவர் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்டுகளும் மூவ் ஆயிருக்கு. அது எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுடைய நீங்கள் சைட்லேருந்து செக் பண்ணிக்கலாம். எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் கட் ஆகிருக்கும். ட்ரைலிங் கண்டு படி ட்ரைலிங் மெத்தட் படி நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 பாயிண்ட்டுகளும் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் அது எவ்வளோ ட்ரைலிங் பண்ணுறீங்களோ அதுக்கு பெஸ்ட் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்கும். அண்டு பிரேக் அவுட் சிக்னல் ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் நீங்கள் ஃபுல் டேவே கால் ஆப்ஷனில் வரல. அந்த புட்டு ஐட்டமில் போய் செக் பண்ணலாம். 26,300 புட்டில் பார்க்கலாம் வாங்க. 26,300 புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் சிக்னல் என்ட்ரி எதுவும் வரல. 9:55க்கு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்திருக்கு. 109.80 காசு ஹை என்ட்ரி லெவலு. நம்ம 20 பாயிண்ட்ஸ் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். 89 ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இங்கே 9:55க்கு என்ட்ரி வந்தது. உங்களுக்கு அது ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109.80 காசு. நீங்கள் எக்ஸிட் மார்க் படி எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா 116ல் எக்ஸிட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட் கேப்சர் ஆகிருக்கு. இல்லை நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பாருங்களேன் 109லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹை பண்ணது பார்த்தா 124 வரைக்கும் போயிருக்கு. 15 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதில் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் நீங்கள் அதை படி கட் பண்ணியிருக்கலாம். இல்லை எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணுற மாதிரி 6 பாயிண்டில் கட் ஆகிருக்கும். இது ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 பாயிண்ட்ஸ் வைக்கிறது நெகோசியேஷனாக இருக்கும். அது உங்களுக்கு ஃபிக்ஸடாக 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அது ஹிட் ஆகுது 20 பாயிண்ட்ஸ். அண்டு பிரேக் அவுட் என்ட்ரி பாருங்கள், புட் ஆப்ஷன்லேயே 1:52க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணவே இல்லை. நமக்கு அங்கேருந்து மார்க்கெட் அப்படி கீழே ரிவர்ஸில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சிக்னலில் என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதில் வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். புட் ஐடிஎம்மில் இருக்குது 26,300. நவம்பர் 28 அன்றைக்கி பாருங்களேன் மார்னிங் 10:20க்கு ஒரு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டலோட ஹை கட் பண்ணவே இல்லை. அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு ஒரு என்ட்ரி வந்தது. உங்களுக்கு அந்த கேண்டலோட ஹை கட் பண்ணணும்னு என்ட்ரி. உங்களுக்கு கேண்டில் ஹை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸு 116.60 காசு என்ட்ரி லெவலு. ஓகேங்களா? அங்கேருந்து நீங்கள் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுன்னா உங்களுக்கு பாருங்கள் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை. பாருங்களேன் உங்களுக்கு லெவல் வந்து என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 116.60 காசு. அங்கேருந்து 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அவங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் தான் இருக்குது. 116லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹை போனது பார்த்தீங்கன்னா 139க்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 22 பாயிண்ட் 23 பாயிண்ட் பக்கம் மூவ் ஆயிருக்கு. அங்கே உங்களுக்கு நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸிட் பண்ணி எக்ஸிட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். புட் ஆப்ஷன் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரே ஒரு என்ட்ரி தான். அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாகவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஒன் சைடாக மூவ் ஆனது. ஸோ அதே கால் ஆப்ஷனில் 26,100 செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரிவர்சல் சிக்னல்ஸ் என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு சொல்லி 26,100 கால் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு என்ட்ரி 9:50க்கு ஒரு என்ட்ரி வந்தது.
என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 221, ஹை போனது பார்த்தீங்கன்னா 230.50 காசுகளும் போயிருக்கு, 9.50 காசுகளும் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கட் பண்ணுற போது எக்ஸிட்டில் கட் பண்ணியிருப்பீங்க, அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் மார்க் வெயிட் பண்ணுற போது அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அண்ட் ஆஃப்டராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10.35க்கு ஒரு என்ட்ரி, அதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 229, ஹை போனது பார்த்தீங்கன்னா 236, 7 பாயிண்ட் அங்கே மூவ் ஆயிருக்கு. அது ரிட்டன் உங்களுக்கு அது ஸ்டாப் லாஸ் ரேஞ்சுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கும் ட்ரைலிங் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருந்தால். அப்புறம் க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி வந்தது, நம்ம 3 மணிக்கு மேலே போய் என்ட்ரி எடுக்க மாட்டோம், அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 2:30 மணி தான், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ இந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் சைடில் என்ட்ரி வந்தது நிறையா, 26, 100. உங்களுக்கு பாருங்களேன், இதுதான் பெரிய மூமெண்டம் உங்களுக்கு பிரேக் அவுட் என்ட்ரியில் மார்னிங் செக்ஷனு. இங்கே ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, ட்ரைலிங் பண்ணி கட் பண்ணுறதா கட் பண்ணியிருப்பீங்க. அண்டு இங்கே என்ட்ரி வந்தது ஐ கட் பண்ணலை, அடுத்து இதில் ஒரு 25 பாயிண்ட் மூவ் கேப்சர் ஆகிருக்கு. எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட்டு. அண்டு நீங்கள் ட்ரைலிங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் 25 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் எவ்வளோ ட்ரைலிங் பண்ணுறீங்க அதுக்கு பேஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256, இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.